நினச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் குதர்க்கம் இல்லாமல் ஒரு குழந்தைத்தனமாக கேட்டிங்கன்னா அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. குதர்க்கமாக மட்டும் கேட்க வேணாம், மற்றபடி என்ன இவளை பேசின பிறகு யாரும் கேட்க மாட்டாங்க. வாங்க வாங்க ஐயா வாங்க, ஏதாவது என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. சரி, நானே ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் கேளுங்க. ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. அப்பா, ஒரு ஆன்மா கருவில் எந்த மாதத்தில் இணையுது, நாங்கள் அந்த ஆண் பெண் கூடுறாங்க, அந்த இன்பத்தை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த இன்பம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்கள் வினைக்கு ஏற்ப பிரபஞ்சத்திலேருந்து ஒரு ஆன்மா பூர்வ ஜென்ம அந்த இதில் அந்த தொடர்பால் ஒரு ஆன்மா எந்த மாதத்தில் வந்து கருவில் இணையுது, அது எப்படி இறைவன் அந்த இருட்டறையில் தான், இந்த இறைவனோட இருட்டறையில் இது எல்லாமே நடக்குது. எங்களுக்கு அது திற போட்டிருக்காங்க, எங்களுக்கு எதுவும் தெரியல. அது எந்த மாதத்தில் இணையுது, அது எப்படி வந்து பெற்றோர்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா அப்பா பிள்ளைகள் எதுவுமே நாங்கள் செலக்ட் பண்ணுறதில்ல, எல்லாமே இறைவன் கொடுக்கறது தான். அதனால் இந்த சூட்சுமத்தை விளக்கி அந்த ஆன்மா கருவில் இணையும் போது அது என்னென்ன வினைகளை சுமக்குது, பூர்வ ஜென்ம வினைகள் மட்டும்தானா, தாய் தந்தையர்களோ வினையும் சேருதா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ஓம் அகத்தீசாய நமக. அருள்மகா இறை பிரபஞ்ச சபையின் சச்சங்க விழாதனில் ஏற்றமிகு உயர்நிலையாய் முக உரைதனில் சித்தனவன் உரைத்த உரை கேட்டும் அகத்தியனுடைய அருள் பிரம்மாண்ட இறைச்சல் கலந்த உரைதனை கேட்டும் அகத்தியன் மட்டும் உரையாடவில்லை, அண்டமே அமர்ந்து உரையாடுகின்ற அற்புதமான ஆற்றல் தனை பெற்ற இக்கலியுகமதில் அமர்ந்த கிளை சபைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி. ஓம் அகதீசாய நமக. அக்கிளை சபை என்பது பிரபஞ்ச மகாசபை எவ்வாறு உருவாகுவதற்கு எத்துணை காரண காரியங்கள் இருந்ததோ, ஜென்மா ஜென்மங்களாக அதன் தொடர்பு நிலை கூறப்பட்டதோ, பல்வேறு யுகங்களாக அதன் தொடர்பு இருந்ததோ, அச்சபை உருவாவதற்குரிய இயல்பு நிலையாக உருவாகி கிட்டத்தட்ட 27-30 ஆண்டுகளுக்கு பின்னர்தான் இச்சபை பற்றிய இத்தகைய விளக்க நிலையை இவ்வுலகிற்கு பறைசாற்றுகின்ற தெரியப்படுத்துகின்ற நிலையை அகத்தியன் எவ்வாறு ஒரு குறைந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுமதி வழங்கினோமோ, அது எத்தகைய கட்டுப்பாட்டில் அமர்ந்திருந்ததோ, அத்தகைய கட்டுப்பாடுகள் பிரபஞ்ச மகா சபைக்கே எனில் ஒரு கிளைச்சபை அச்சபையிலிருந்து உருவாகுவதற்கு எத்துணை கட்டுப்பாட்டு பிரபஞ்ச விதிமுறைகள் சபையிலிருந்து வழங்கப்பட்டிருக்கும் என்று நினைவில் கொள்ளுங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபையை முழுவதுமாக முழுநிலையில் முதல் நிலையாக சுருக்கமாக கூற வேண்டும் எனில், குலதெய்வ வழிபாட்டிற்கும் மேலாக, குலதெய்வ ஆலயத்திற்கும் மேலாக சபையை நினைந்து சபையின் ஆசானை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற ஒரு சீடன் தான் முதலில் பிரபஞ்ச மகாசபையின் சீடன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை சீடனுக்கெனில் அவன் வினவுகின்ற கிளைச்சபை என்பது எத்தகைய காலகட்டங்களில் வழங்கப்படும், அவன் பல்வேறு காலகட்ட பரிசீலனை நிலைக்கு உட்படுத்தப்பட்டு சித்த தேவ கணங்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தன் தலைமையில், அகத்தியன் தலைமையில், சிவத்தின் தலைமையில் அமர்ந்து பரிசீலனை நிலைகளுக்கு அப்பால் தான் இந்த கிளைச்சபை வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது மானிடர்களால் நடத்தப்படுகின்ற சபையே அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இங்கு மானிடன் தலைவன் அல்ல, பிரபஞ்ச மகாசபைக்கு ஒரு மானிடன் தலைவன் அல்ல, கிளை சபைக்கும் மானிடன் தலைவன் அல்ல, இல் சபைக்கும் மானிடன் தலைவன் அல்ல என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. 3 சபைகளிலுமே
எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் தான் ஆசான் தலைவர் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவன் எவனுக்குள் அமர்ந்து இச்சபையை நிகழ்த்துகின்றானோ அவன்தான் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு சிவம் இட்ட நாமம்தான் கலியுக தேவ சித்த சபை. சிவம் கொடுத்த நாமம்தான் அருள் சபை, திருச்சபை, திருவனம், திருக்காடு, சிவசோலை, சிவவனம் என்ற அகத்திய ஞான பட்டறை என்ற அற்புதமான நாமங்கள் கழித்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் மானிடன் வைத்த நாமம் அல்ல, சிவபெருமான் வழங்கிய நாமம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருப்பவர்கள் மானிடர்கள் அல்ல, இறை மேடையில் இறைதான் அமர்ந்திருக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டு அமர்ந்தவன் தான் ஒரு கிளைச்சபை ஆசான். அவ் ஆசானுக்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பெற்றுக்கொள் சீடனே. வாங்கிக்கோங்க. ஓம் அகதீஷாய நமக. நல்ல ஆசிகள் வழங்கி அவன் இல்லாள் மலரேர்கள், உறவாளர்கள், தாய் தந்தையர் யாவருக்கும் அற்புதமாக அவனுடைய முன்னோர் மூத்தோர்கள் யாவருக்கும் நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சற்றங்க விழாவாக இவ்விழாவினை அகத்தியன் திருத்தி அமைத்து ஏற்றமிகு ஞான வினாவில் முதல் வினா தொடுத்த கிளைச்சபை ஆசானே சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. எப்பொழுது கரு ஆன்மாவோடு இணைகின்றது, எப்பொழுது ஒரு கரு உயிர் பிறப்பிக்கப்படுகின்றது, கருவென்றாலே உயிர்தானே சீடனே என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. கருதான் உயிர், உயிர்தான் ஆன்மா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தோன்றும் பொழுது அது ஆன்மாவாக உயிராக இத்தகைய பூவுலகத்திற்கு எத்தகைய நாள் கடந்து எத்தனை திங்கள் கடந்து வர வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. எதன் மூலமாக? பிரபஞ்ச இலக்கணத்தின் மூலமாக என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அதற்கு எவ்வித வினைகள் சூழப்படுகின்றது? அக்கரு பல ஜென்ம காலங்களில் எத்தகைய மானிட பிறவிகளாக பிறந்து அவன் ஆற்றிய பாவ புண்ணியங்கள், அவன் எத்தகைய நிலை கொண்ட தாய் தந்தையர்களுக்கு வந்து பிறக்க வேண்டும் என்கின்ற பாவ புண்ணிய நிலைகள், இவன் எத்தகைய தாய் தந்தையர் இவனை பிள்ளையாக பெற வேண்டும் என்ற பாவ ஜென்ம அத்தகைய புண்ணிய நிலைகளுக்கு உட்பட்டு தான் இத்தகைய பிரபஞ்ச ரகசியங்கள் கலந்து ஒரு ஆன்மா உருவாக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வான்மா உருவெடுத்து கருவெடுத்து ஆற்றலாக வளர்ந்து அது இத்தகைய பூவுலகில் வந்து திரிகின்ற பொழுது பஞ்ச இந்திரியங்கள் எத்தகைய காலங்களில் பணியாற்ற துவங்குகின்றதோ அது அத்தகைய கர்ம வினைகளுக்குள் செல்லுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக அவனாற்றிய புண்ணியங்கள் உள்வருகின்றன, பாவங்கள் உள்வருகின்றன. இவன் இஜென்மத்தில் ஆற்றுகின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் அவன் வாழும் காலங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதில் எது உள்நுழைகின்றது? அவன் பிறக்கின்ற பொழுது அமர்கின்ற கிரக நிலைகளும் உள்வருகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய கிரக சஞ்சார நிலைகளோடு அவனுடைய நல் நேரம் தீய நேரம் என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது. அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கருவாக ஒரு உயிராக ஒரு ஆன்மா வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் ஆற்றுகின்ற புண்ணியங்கள் அவனை நற்பாதைக்கு கொண்டு செல்கின்றன, அவன் ஆற்றுகின்ற பாவங்கள் அவனை தீய பாதைக்கு இட்டு செல்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையால் இதுபோன்று ஒரு இறை நிலை, ஒரு இறை சபை, ஒரு இறையாளன், ஒரு சிந்தனையாளன், ஒரு குருவின் மூலமாக அவன் பயணப்பட எத்தனிக்கின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் பின்னுக்கு செல்கின்றன. ஏனெனில் ஒரு குருவோடு இணைகின்ற முதல் நிலையே அவன் ஆற்றிய புண்ணியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவனுக்குள் வந்து அமர துவங்குகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. ஒரு குருவோடு, ஒரு சபையோடு, ஒரு இறையாளனோடு அத்தகைய ஆன்மா உயிர் அம்மானிடன் எத்தகைய பாலினத்தவராக இருந்த பொழுதும் அவன் கலக்கின்ற பொழுது அவனுக்குள் புண்ணியங்கள் கலங்க துவங்குகின்றன, கலக்க துவங்குகின்றன, பாவங்களும் கலக்கின்றன. எது முந்துகின்றனோ அதனுடைய வழிமுறையின் பால், நடைமுறையின் பால் அவனுடைய வாழ்நாள் நிர்ணயிக்கப்படுகின்றது, வாழும் காலங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவன் செல்கின்ற காலங்களில் ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகள், தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகள் அவனை நல்வழிக்கு இட்டு செல்கின்றன. அவனிடத்தில் நவக்கிரகங்கள்
ஒரு குருவின் மூலமாக நல் ஞான நிலை பெற்று உபதேச நிலை பெற்று வலம் வருகின்ற பொழுது அவனிடத்தில் நவக்கிரகங்கள் கைகட்டி நிற்கின்றன என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சத்தை ஆள்கின்ற தன்மைதனை ஒருவன் எப்பொழுது பெறுகின்றான்? பிரபஞ்சத்தை பற்றி அறிகின்ற பொழுது பெறுகின்றான். தன்னை தான் அறிந்து கொண்டு எதற்காக படைக்கப்பட்டோம், மானிடன் என்ற நிலை எங்கிருந்து பெறப்பட்டது, மறுபடியும் பிறக்கின்ற பிறவா நிலை வேண்டும், வீடு பேறு நிலை அடைய வேண்டும் என்று ஒருவன் வலம் வருகின்ற பொழுது அவனோடு இறை ஆற்றல்கள் வலம் வருகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாற்றல்கள் அவனை தற்காத்து வைக்கின்றன. அவனுடைய வாழ்நாள் சற்றேறக்குறைய 40-45 ஆண்டுகளில் நிறைவுற வேண்டும் என்கின்ற காலகட்டம் இருக்கின்றதெனில் அவனுடைய அருள் தர்ம கொடையால், ஆற்றல் கொண்ட தான தர்ம கொடையால் இன்னும் புண்ணியங்கள் இவனால் தகைய யுகத்திற்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற காரணத்தால் அதனை 2 மடங்காக ஆற்றுகின்ற தன்மைதனை அவனுக்குள் இருந்துதான் பெறுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக அவனுக்கு அத்தகைய 45 ஆண்டுகளில் வரக்கூடிய அத்தகைய நிலைதனை ஒரு சிறு தடை நிலையின் மூலமாக, ஒரு சிறு எடுத்து காட்டுதல் நிலையின் மூலமாக அத்தகைய கர்ம வினைதனை அவன் வேறறுத்துக் கொள்கின்றான் இறையின் ஆற்றலோடு, இறை குருவின் ஆற்றலோடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதிலிருந்து அவன் விடுபட்டு அற்புதமாக நவக்கிரகங்களுக்கு கட்டளை இடுகின்ற ஆற்றல் தனை பெறுகின்றான். பஞ்சபூதங்களை கட்டுண்டு தனக்குள் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் தனை மனிதன் தான் பெறுகின்றான். எங்கிருந்து? அவனுக்குள்ளிருந்து பெற்றுக்கொள்கின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆன்மாவிற்கு அழிவில்லை. அத்தகைய ஆற்றல் பெற்ற இறை ஆன்மாவிற்கு அழிவில்லை. ஆன்மா நிச்சயமாக பிறக்கும். ஒரு இறை சித்தனாக, ஞானியாக, இறையாகத்தான் பிறக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இறையாக பிறக்கின்ற ஆற்றல்தனை பெற்ற ஆன்மாக்கள் தான் ஒரு உண்மையான வாழ்வின் குறியினுடைய திருவடியை பற்றி அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எக்கர்ம வினையும் எவ்வேளை தனிலும் வேலை செய்யும், எப்பொழுது வேண்டுமானாலும் வேலை செய்யும். அவனுடைய பாவ புண்ணியங்கள் எது மேலும் கீழுமாக தராசு நிலையில் கொண்டு செல்லப்படுகின்றதோ அவன் ஆற்றுகின்ற நிலைகளுக்கு ஏற்றவாறு பூவுலகம் அவனை வைத்துக் கொள்கின்றது. அவன் புண்ணிய நிலைகள் உயர்கின்ற பொழுது அவனிடம் நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்வதில்லை. பாவங்கள் உயர்கின்ற பொழுது இறை கைவிரித்துக் கொள்கின்றது. பாவம் அவனை மூழ்கடிக்கின்றது. கர்ம வினையின்பால் அவன் கட்டுண்டு இகலோகத்திலிருந்து விடுபடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலைதான் கரு உருவாகின்ற பொழுதே ஆன்மா உருவாகின்றது. கரு என்பதே ஒரு உயிர்தான் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து ஆசி கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.